St. John Vianney's Girls Higher Secondary School, Palliyadi. Creative Maths and English. Now we can see motivation. So Isaac Newton பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், மேத்தமெட்டிஷியன், அஸ்ட்ரானமர். இவர் வந்து ஒரு கிறிஸ்மஸ் நாள்ல ஊல்ஸ்வர்த் இங்கிலாந்துல பிறந்தார். நமக்கு தெரியும், ஏற்கனவே படிச்சோம். அவருடைய அப்பா நேம் வந்து ஐசக் நியூட்டன் சார், மதர்ஸ் நேம் வந்து ஹனா ஐஸ்காஃப். இவருடைய அப்பா வந்து விவசாயி. நியூட்டன் பிறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இவர் வந்து இறந்துட்டாரு, அவங்க அப்பா. ஸோ நியூட்டனுக்கு 3 வயசா இருக்கும்போது அவங்க அம்மா வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு மதக்குருவை கல்யாணம் பண்றாங்க. ஸோ அவங்களுடைய பாட்டி தான் அவரை கவனிச்சுக்கிட்டது. ஸோ அவர் அவங்க பாட்டி கூட எங்க இருந்தாரோ அங்க வந்து அவர் வந்து அவருடைய பிரைமரி எஜுகேஷனை முடிச்சாரு. இதுக்கு பிறகு உள்ள கதை தான் நம்ம வந்து செக்ஷன் 2 இங்கிலீஷ்ல பார்க்க போறோம். அதாவது அதுக்கு பிறகு அவங்க அம்மா வராங்க. ஆனாலும் இவர் வந்து என்னன்னா விவசாயத்துல ஈடுபடுத்த நினைக்கிறாங்க. ஆனா இவருடைய ஈடுபாடு அறிவியல்லையும் அவருடைய அறிவு திறமையும் கண்டு திருப்பி மீண்டும் அவரை ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. ஸோ இது வந்து அவர் படித்த ஒரு பிரைமரி ஸ்கூல். எங்க அவர் ரொம்ப ஷைன் பண்ணாரோ, அதாவது ரொம்ப புத்திசாலியா இருந்தாரோ அந்த ஸ்கூல் தான் நம்ம இப்ப விசாரில பாக்குறோம். தொடர்ந்து நம்ம பாடப்பகுதிக்குள்ள போகலாம். Standard 8 English, Unit 3, Section 2. Sir Isaac Newton, the ingenious scientist. So இதுல உள்ள சம்மரி பகுதியை, இந்த கதை எப்படி போகுது அப்படிங்கறத போன பகுதியில் நம்ம பார்த்தது மாதிரி பார்க்க போறோம். நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Shall we say? நாம இதுக்கு முன்னாடி படிச்சதுல ஐசக் நியூட்டனை பற்றி படிச்சோம். அவருடைய முதல் பகுதியை நம்ம முடிச்சிட்டோம். அதாவது முதல் பகுதியில அவர் பிறந்ததுல இருந்து அவர் சின்ன ஒரு மாடல் காற்றாலை உருவாக்குறது வரைக்கும், ஒரு விண்டு மில் உருவாக்குறது வரைக்கும் நம்ம படிச்சோம். இன்றைக்கு மீதி உள்ள கதையை நம்ம பாப்போமா? ரெடியா இருக்கீங்களா? ஆமா ஆமா, அன்றைக்கு சூப்பரா இருந்துச்சு சார் ஐசக் நியூட்டனை பற்றி கேக்குறதுக்கு. அவர் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாரு சின்ன வயசுலயே, அவர் எவ்வளவு அறிவியல் ஆர்வமா இருந்தாருங்கிறத கேக்குறதுக்கும் அத பார்த்து படிக்கிறதுக்கும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. இன்றைக்கு மீதி உள்ள கதையை நம்ம பாப்போம். இப்போ இன்றைக்கு நம்ம சார் ஐசக் நியூட்டன் பாடத்துல செக்ஷன் 2 பார்க்க போறோம், அப்படித்தானே? ஆமா ஆமா. Are you all ready? Shall we start our lesson? முதல் பகுதியா நம்ம சம்மரியை பாப்போம். அதுக்கு பிறகு நமக்கு டீச்சர் எப்படி ரீட் பண்ணணும், மீனிங்ஸ் பத்தி எல்லாம் சொல்லி தருவாங்க. சரிதானே? முதல்ல ஐசக் நியூட்டன் ஞாபகம் இருக்கா நமக்கு? அவரை பாப்போமா? இருக்கா ஐசக்? அந்த விண்டு மில் சின்னதா இருந்தாலும் ரொம்ப அருமையா பண்ணிருக்க, அழகா இருக்குது. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னைய பார்க்க வந்தாங்களே, நீ பாத்தியா? இதோ பாட்டி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவங்கள பாக்கணும், நான் பாத்துட்டு வரேன் பாட்டி. ஐசக், நீ பண்ணுன வென்ட்ரமல் ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்ப அருமையா. நீ பார்த்தது மாதிரி அப்படியே எப்படி அது ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரி அழகா சின்னதா பண்ணிருக்கிற. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உன்னைய பாக்கும்போது. என்ன அருமையா பண்ணிருக்கிற. ஆனா அதுல என்னன்னா, அல்ல மில்லர் மட்டும் இல்லையே, அது மட்டும் குறைஞ்சு போச்சு. அது மில்லர் இருந்தா தானே அதை ஒர்க் பண்ண முடியும். நீ அதை கவனிச்சியா? நீ அதை மறந்துட்டியோ? நான் எதையுமே மறக்கல, நான் பார்த்து கரெக்டா தான் பண்ணிருக்கிறேன். ஆனா மில்லரை எப்படி வைக்கிறது? மில்லரை வச்சா ஒரு பொம்மை மாதிரி நம்ம வரைஞ்சு மட்டும் வைக்க முடியாது இல்லையா? அது வந்து ஒர்க் பண்ணணும் இல்லையா? மில்லர் வந்து நம்ம ஹியூமன் பீயிங் இல்லையா? நம்மள மாதிரி ஒரு ஆள் இல்லையா? சோ அது பண்ணணும்னா நம்ம அது ஒர்க் பண்ற மாதிரி தானே வைக்கணும். சும்மா படம் வரைஞ்சு வச்சு பிரோஜனம் இல்லையே. சோ அதனாலதான் அதை பண்ணல. ஆனா இது அதுக்கு ஏதாவது பண்ணலாம், பாக்கலாம். அப்புறம் என்ன நடந்துச்சு? காற்றாலை கண்டுபிடித்த ஐசக் அதுக்கு பிறகு என்ன பண்ணாரு? ஐசக் பெரியவனாக வளர ஆரம்பித்தான். இந்த சிறிய காற்றாலை போன்ற பொம்மைகளை தயாரிப்பதை விட தனக்கு வேறு சில முக்கியமான விஷயங்கள் இருப்பதாக அவரது மனதில் பட்டது. தனியாக இருக்க நேர்ந்தால் நாள் முழுவதும் அவர் சிந்தனையில் மூழ்கியிருப்பார், அல்லது கணித புத்தகத்தில் ஈடுபட்டிருப்பார், அல்லது இயற்கை தத்துவத்தில் ஆழ்ந்திருப்பார். ஏதாவது ஒன்றில் தன்னை பிஸியாகவே வைத்திருந்தார். ஆமாம். இரவில் அவர் விண்மீன்களை ஆவலுடன் நோக்கி பார்ப்பார். அங்கே நமது உலகம் போன்ற உலகங்கள் உள்ளனவா என வியப்புடன் நோக்குவார். என்ன ஆச்சரியம், இந்த சின்ன வயசுலயே அவருக்கு எவ்வளவு அறிவு பாத்தீங்களா? ஆமாம், அவை பூமியிலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளன, எந்த பாதையில்
இயங்க வைக்கிறது என்றெல்லாம் அவரையே அவர் கேள்வி கேட்பாராம். ஒருவேளை அவருக்கு தன் இளா வயதிலேயே இந்த கேள்விகளுக்கெல்லாம் தன்னால் விடை காண முடியும் என்ற வருங்காலம் பற்றிய முன்னுணர்வு இருந்தது போலும். ஐசக், உன்னுடைய 2வது அப்பாவும் இறந்திருக்காரு. இனி உன் அம்மா நம்ம கூட தான் இருக்க போறாங்க. உனக்கு சந்தோஷம் தானே? ஆமா பாட்டி. அம்மா எப்ப வர போறாங்க? அம்மாவை பார்க்க ஆசையா இருக்கு. அம்மா சீக்கிரமே இங்க வந்துருவா. நீயும் அம்மாவும் நானும் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். என்னை My dear son Isaac, how are you? இவ்வளவு நாளும் நான் உன்னையே நினைச்சிட்டு இருந்தேன். அம்மா, நான் நல்லா இருக்கேன். பாட்டி என்ன பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பாட்டி எனக்கு எந்த குறையுமே வச்சதில்ல. ஐசக், இதுவரைக்கும் படிச்சதெல்லாம் போதும். இனி நம்ம தோட்டத்துல விவசாயத்தை நீதான் பாக்கணும். அதுல வர வருமானத்தை வச்சுதான் நம்மளால சாப்பிட முடியும், நம்ம வாழவும் முடியும். அதனால விவசாயத்தை நீ பொறுப்படு. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அம்மா, எனக்கு விவசாயத்துல அப்படி ரொம்ப எதுவும் தெரியாது. பாத்தீங்கன்னா என்னுடைய இஷ்டம் எல்லாம் வேற. நான் படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும். அம்மா சொன்னீங்கன்னா நான் விவசாயத்தை பாத்துக்கணும். பாக்குறேன். இட்ஸ் ஓகேமா, லெட் மீ see. ஐசக்க, அவங்க அம்மா நீ விவசாயத்தை பாத்துக்கோன்னு சொன்னோன்னு ஐசக் உடஞ்சே போயிட்டாரு. அவருடைய ஆர்வம் விவசாயத்துல இல்ல, அறிவை எப்படி வளர்க்கறது, அறிவியல எப்படி ஆராய்ச்சி பண்றது, கணக்குல எப்படி சாதிக்கிறது என்பதுதான். ஐசக் சோகமா எதையோ பறி கொடுத்தது போல இருந்ததை அவங்க அம்மா கவனிச்சாங்க. அதனால அவரை ஸ்கூலுக்கு அனுப்ப அவங்க அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. இவர் தன்னுடைய தொடக்க கல்விய அவருடைய ஊர்லயே எக்ஸலன்ட்லா படிச்சாரு. ரொம்ப நல்லாவே படிச்சாரு. அதுக்கு பிறகு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல சேர்ந்து தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிட்டாரு. அங்கேயும் இவர் டாப்பா இருந்தாரு. அவருடைய வாழ்நாள்ல பெரும் நாட்கள்ல அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலேயே கழிச்சாருன்னு சொல்லலாம். ஒரு மேத்ஸ் ப்ரொஃபஸர் ஆகி அங்க அவருடைய லட்சியத்தை அவர் நிறைவேற்றினாரு. ஒளியின் தன்மையை முதலில் கண்டுபிடித்தவர் ஐசக் நியூட்டன் தான். அதுக்கு முன்னாடி சூரிய ஒளி எதனால் உருவானது என்று யாருமே கண்டறிந்து கூறியதில்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐசக் நியூட்டனுக்கு தலையில ஆப்பிள் விழுந்த கதை. இந்த ஆப்பிள் விழுந்த கதைனாலதான் அவர் புவியீர்ப்பு விசை, அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷனை கண்டுபிடிச்சாரு. அத கண்டுபிடிக்க இந்த கதை தான் அவருக்கு உதவியா இருந்தது. அதே மாதிரி இந்த ஈர்ப்பு விசையால் தான் விண்பொருட்கள் அனைத்தும் தமது பாதையில் சுழன்று வருகின்றன அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. இந்த கருத்தை மனதில் இருத்தி கொண்ட பின் ஐசக்கிற்கு ஓய்வு என்பதே இல்லாமல் போய்விட்டது. கோள்கள் ஆகாயத்தில் தங்கள் பாதையில் பயணம் செல்வது குறித்த விதிகளை அவர் தேடி கண்டுபிடித்தார். தான் மேலே விண்மீன்களுக்கு இடையில் சென்றது போலவும் அவற்றை தம் நீள்வட்ட பாதைகளில் பின்தொடர்ந்து சென்றது போலவும் அவ்வளவு முழுமையாக ஆய்வு செய்திருந்தார். எவ்வளவு ஒரு ஆர்வம் பாத்தீங்களா? சிறுவனாக இருந்தபோது காற்றாலையின் இயக்கத்தை கண்டுபிடித்த நியூட்டன் மனிதனாக வளர்ந்த போது தன்னுடன் இருந்த மற்ற மனிதர்களுக்கு பிரபஞ்சத்தின் இயக்கத்தை விவரித்தார். இந்த டெலஸ்கோப் தான் நியூட்டன் கண்டுபிடிச்ச முதல் டெலஸ்கோப். இந்த மாதிரி ஆய்வுகளை மேற்கொண்ட போது அவருக்கு ஓய்வு என்று ஒன்று இருந்ததே இல்லை. இந்த ஆய்வுகளை அவர் மேற்கொண்ட போது அவர் ஒவ்வொரு இரவும் உயரமான ஒரு கோபுரத்திலிருந்து விண்பொருட்களை ஒரு தொலைநோக்கி மூலம் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருப்பது அவரது வழக்கமாக இருந்தது. அவர் தன் வாழ்நாளின் பெரும் பகுதியை பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள உலகங்களிலே செலவழித்ததாக தோன்றியது. ஏனெனில் அவருடைய எண்ணம் எல்லாம் அங்கதான் இருந்துச்சு. எங்க நமது எண்ணங்களும் இதயமும் இருக்கின்றவோ அங்கே நமது உண்மையான உயிர் வாழ்தல் நிகழ்கின்றது. இதுதானே உண்மை. இந்த ஆய்வுகளை அவர் மேற்கொண்ட போது அவர் ஒவ்வொரு இரவும் உயரமான ஒரு கோபுரத்திலிருந்து விண்பொருட்களை ஒரு தொலைநோக்கி மூலம் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருப்பது அவரது வழக்கமாக இருந்தது.
அவருக்கு அதிக புகழ் கிடைத்தது. அவர் மக்களவை உறுப்பினரானார். அவருக்கு அரசிடமிருந்து வீரர் என்ற பெருமை கிடைத்தது. தனது எல்லையற்ற அறிவு குறித்து அவர் ஒரு நாளும் பெருமை பாராட்டியது இல்லை. நாம எல்லாரும் கொஞ்சம் படிச்சாலும் நிறைய படிச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவோம், பெருமைப்படுவோம். ஆனா ஐசக் நியூட்டன் என்ன சொன்னார் தெரியுமா? தான் குறைவாக படிச்சதாகவே ஃபீல் பண்ணாரு. இன்னும் நிறைய படிக்க ஆசைப்பட்டாரு. ஐசக் நியூட்டன் தான் பெற்ற அறிவு ரொம்ப சிறுசுங்கிறத அழகா எடுத்து சொல்வாரு. கடற்கரையில் ஒன்றிரண்டு விசித்திரமான கிளிஞல்களையும் அழகிய கூழாங்கல்களையும் பொறுக்கி எடுத்து அகமகிழும் குழந்தையைப் போல நான் இருக்கிறேன். ஆனால் என் முன்னே உண்மை என்ற எல்லையில்லா பெருங்கடல் பறந்து விரிந்து கிடக்கிறது. அந்த அளவுக்கு தான் குறைவான அறிவை தான் பெற்றிருக்கிறத எந்த தற்பெருமையின்றி அழகா சொல்றாரு ஐசக் நியூட்டன். அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இதை. கடைசியில 1727 ஆண்டுல அவருக்கு 85 வயசாச்சு. சர் ஐசக் நியூட்டன் இறந்தாரு. அவரு பூமியில உயிர் வாழ்ந்ததை விட இன்னும் அதிக வெற்றியோடு அவர் விண்ணகத்தில் வாழ்றாருன்னு நம்புவோம். அவரு பூமியில பெரும் புகழை விட்டுட்டு போயிருக்காரு. அது என்றும் அழியாது, நீடித்து ஒளி வீசும். டார்ஜி என்பவரு சர் ஐசக் நியூட்டனை பற்றி என்ன சொன்னாரு தெரியுமா? நீர்க்கடிகாரம், சிறிய காற்றால போன்ற எந்திர சாதனங்கள் குறித்து கேள்விப்படுவது நான் பெரிதும் விரும்புவேன். ஒருவேளை ஐசக் நியூட்டன் மட்டும் நினைத்திருந்தா அவரது காலத்திலேயே நீராவி என்ஜின், ரயில் பாதைகள் ஆகியவற்றை அவரே கண்டுபிடிப்பார். அதுக்கு மிஸ்டர் டெம்பிள் என்ன சொன்னாரு தெரியுமா? நீங்க சொல்றது உண்மைதான், அப்படியே அது நடைபெற்றிருக்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம இன்ஜினியர் சயின்டிஸ்ட் சர் ஐசக் நியூட்டனை பற்றியுள்ள கதையில செக்ஷன் 2 பார்த்தோம். அதாவது 2வது பகுதியை பார்த்தோம். இப்போ நம்ம டீச்சர் வர போறாங்க. இப்ப நம்ம டீச்சர் கூட சேர்ந்து ரீட் பண்ண போறோம், மீனிங்ஸ் படிக்க போறோம், ஆன்சர் தி ஃபாலோயிங் பார்க்க போறோம். நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கிறீங்களா? நான் ரெடியா இருக்கிறேன். நான் சார் ஐசக் நியூட்டனை பற்றியுள்ள பாடத்தை படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். வாங்க படிக்கலாம். ஸோ நம்ம ஐசக் நியூட்டன் பாடத்துல செக்ஷன் 2 அதனுடைய சம்மரி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம மீனிங்ஸ் பார்க்க போறோம். என்சாண்டட், டிலைட்டட். என்சாண்டட், டிலைட்டட் அதாவது பெரிதும் மகிழ்ந்தனர். டெஃபிஷியன்சி, வாண்ட் ஆஃப் சம்திங். டெஃபிஷியன்சி, வாண்ட் ஆஃப் சம்திங் ஏதோ சிறிய ஒரு குறைபாடு. மினியேச்சர், வெரி ஸ்மால் மாடல். பொதுவாக மினி அப்படின்னாலே மிக சிறிய அது அர்த்தம். வெரி ஸ்மால் மாடல். கியூரியாசிட்டி, ஈகர்னஸ் ஆர்வம். கேசிங், லுக்கிங் ஸ்டெடிலி அண்ட் இன்டென்ட்லி அதாவது ஒரு இடத்த நம்ம அப்படியே பார்த்துட்டு இருப்போம் இல்லையா, உற்று பார்த்து கொண்டே இருத்தல். கேசிங். லுக்கிங் ஸ்டெடிலி அண்ட் இன்டென்ட்லி. சீஸ்ட், ஸ்டாப்ட். சீஸ்ட், ஸ்டாப்ட். குவாட்ரூட், சிறிய சுண்டலி போன்ற ஒரு உருவம். பிரச்சி, அட்ராக்டிவ் அழகுடைய. பிலாங், be the property of us, so it belongs to me, அதாவது this car belongs to me. Second meanings. Foundation, the basis on which something is founded. Astivaram, foundation நாலே அஸ்திவாரம். Consider, think carefully about something. Consider. Absorbed, to engross wholly அதாவது உள்வாங்குதல். Presentiment, an intuitive feeling about the future அதாவது எதிர்காலம் குறித்த ஒரு விழிப்புணர்வு. ஃபார்மிங்னா விவசாயம், the activity of growing crops, பண்ணை. Scholar, a learned person. Gravitation, gravity, ஈர்ப்பு விசை. Permitted, to allow அதாவது அனுமதி அளித்தல். ஆர்பிட்ஸ், சுற்றுவட்ட பாதை. நம்ம இந்த சோலார் சிஸ்டம் அது ஆர்பிட் அப்படிதானே சொல்ல, சுற்றுவட்ட பாதை. அக்கஸ்டம்ட், சம்திங் ஃபெமிலியர் வித்,
பழக்கமாகுதல். டெலஸ்கோப், தொலைநோக்கி. நைட்வுட், the rank of knight with the title sir, அதாவது ஒரு வீர திருமகன் என்ற ஒரு பட்டம். அதனால சர் ஐசக், அந்த சர் வந்து அவருக்கு கிடைத்த ஒரு விருது. renown, fame. astronomers, an expert in astronomy, அதாவது வானியல் நிபுணர் அப்படி சொல்லும். contrivance, a thing that is created skillfully, திட்டங்களை தீட்டுதல். So now we are going to read the lesson. Sir Isaac Newton, the ingenious scientist. Section 2. Isaac's playmates were enchanted with his new windmill. They thought that nothing so pretty and so wonderful had ever been seen in the whole world. But Isaac said one of them, "You have forgotten one thing that belongs to a mill." "What is that?" asked Isaac, for he supposed that from the roof of the mill to its foundation he had forgotten nothing. அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த விண்டு மில்லை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்க சொன்னாங்க, உலகத்திலே இதுதான் ரொம்ப அதிசயம்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு ஃப்ரெண்டு வந்து சும்மா ஜோக் அடிக்கிறதுக்காக, நீ வந்து ஒன்றும் மறந்துட்டாய்ஸு, என்ன ஒன்று இவரும் ஆச்சரியமா அது என்னது அப்படின்னு, நான் பார்த்து எதுவுமே குறை வந்துடக்கூடாதுன்னு கரெக்டாக நான் பண்ணியிருக்கிறேனே அப்படிங்கிற ஒரு இதில் அவர் கேட்குறாரு. சொல்லி நெக்ஸ்ட். "Why, where is the miller?" said his friend. "That's true. I must look out for one," said Isaac, and he set himself to consider how the deficiency should be supplied. He might easily have made the miniature figure of a man, but then it would not have been able to move about and perform the duties of a miller. But perhaps some two-legged millers are quite as dishonest as the small quadruped. As Isaac grew older, it was found that he had far more important matters in his mind than the manufacture of toys like the little windmill. அதாவது அவர் வந்து அது எப்படி வைக்க முடியும், அது வந்து பொம்மை மாதிரி வச்சாலாம் வந்து அது மூவ் பண்ணுறது மாதிரி வச்சாதான் நல்லா இருக்கும், மற்றபடி நமக்கு சின்னதாக ஃபிகர் வந்து கிரியேட் பண்ணலாம், மினியேச்சர் ஃபிகர் வந்து கிரியேட் பண்ணலாம், ஆனால் வந்து இது மாதிரி ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிறகு வளரும்போது அவர் யோசிக்கிறாரு, இதை நான் வந்து இந்த மாதிரி டாய்ஸ் செய்கிறத விட எனக்கு வந்து வேறு நிறைய இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குங்கிறத ஐசக் நியூட்டன் வந்து ஃபீல் பண்ணுறாரு. All day long, it left to himself, he was either absorbed in thought or engaged in some book of mathematics or natural philosophy. Full அவர் வந்து திங்க் பண்றாரு. At night, I think it probable, he looked up with reverential curiosity to the stars and wondered whether they were worlds like our own, and how great was their distance from the earth, and what was the power that kept them in their courses. அதாவது நைட்டெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா ஸ்டார்ஸை பார்க்குறாரு, ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டார்ஸ் மேலேயே கவனம் செலுத்துறாரு. அங்கே நம்ம உலகத்தை மாதிரி இன்னொரு உலகம் இருக்குமா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறாரு. Perhaps even so early in life, Isaac Newton felt a presentiment that he should be able hereafter to answer all these questions. இதுக்கெல்லாம் ஆன்சர் கொடுக்குற மாதிரி அவர் தன்னை உருவாக்குறாரு, தன்னுடைய அறிவை வளர்க்கிறாரு. When Isaac was 14 years old, his mother's second husband being now dead, she wished her son leave school and assist her in managing the farm at Woolsworth for a year or two. Therefore, he tried to turn his attention to farming, but his mind was so bent on becoming a scholar that his mother sent him back to school and afterwards to the University of Cambridge. So, அவங்க அப்பா ரெண்டாவது அப்பாவும் இறந்துட்டாரு, இவருடைய 14 வயதில் இறந்துட்டாரு. அவங்க அம்மா இவங்க கூட வராங்க. இவங்க அம்மாவுக்கு ஆசை இவர் வந்து பண்ணையில் வேலை செய்யணும், விவசாயத்தில் ஈடுபடணும்னு. அதை அவங்க சொல்லவும் செய்கிறாங்க. ஆனால் இவருடைய மைண்டெல்லாம் அதில் எந்த ஈடுபாட்டையும் காட்டலை. இவருக்கு வந்து அறிவை வளர்க்கணும், தான் வந்து நல்லா படிக்கணும், தான் வந்து ஒரு பெரிய ஸ்காலர் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய கனவு. அதனால் இதை பார்த்து அவங்க அம்மா அவரை மீண்டும் என்ன செய்கிறாங்கன்னா படிக்க வைக்கிறாங்க.
He was the first that found out the nature of light, for before his day nobody could tell what the sunshine was composed of until then. You remember, I suppose, the story of an apple's falling on his head, which led him to discover the force of gravitation and which keeps the heavenly bodies in their courses. அதாவது அந்த ஒளியின் தன்மையை பற்றி ஆராய்ச்சி பண்ண முதல் ஆள் இவர் தான் சொல்லலாம். அவருக்கு முன்னாடி யாருமே அதை கண்டுபிடிக்கல. ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஸ்டோரி ஆஃப் ஆப்பிள்ஸ் ஃபாலிங் ஆன் ஹிஸ் ஹெட். அது தலையில விழுந்து அதை வந்து அந்த கிராவிடேஷனை பற்றி அவர் கண்டுபிடிக்கிறாரு. When he had once got hold of this idea, he never permitted his mind to rest until he had searched out of all the laws by which the planets are guided through the sky. This he did as thoroughly as if he had gone up among the stars and tracked them in their orbits. As a boy, he had found out the mechanism of a windmill, and as a man, he explained to his fellow men the mechanism of the university. எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. ஸோ எப்போ இவருக்கு இந்த கிராவிடேஷன் பற்றி ஐடியா எல்லாம் வர ஆரம்பிச்சோ, அவருடைய மைண்ட் அவர் ரெஸ்ட்டுக்கு விட்டதே கிடையாது. ஏதோ அவர் வந்து அந்த ஆர்பிட்டில் அந்த சோலார் சிஸ்டம் அந்த அதாவது இந்த கோள்கள் இயங்கக்கூடிய அந்த ஆர்பிட்டில் இவர் ட்ராவல் பண்ணுறது மாதிரியும் எல்லாமே இவர் வந்து ஃபாலோ பண்ணுறது மாதிரி அவருக்கு ஒரு நினைப்பு. ஸோ எப்போ சின்ன பிள்ளையாக இருந்த அந்த விண்டுமில்லை பற்றினுடைய இயங்கும் தன்மையை கண்டுபிடிச்சாரோ, இப்போ வந்து யூனிவர்ஸ் அதாவது இவர் வந்து மனிதர்களுக்கு மெக்கானிசம் ஆஃப் த யூனிவர்ஸ் இந்த உலகத்தினுடைய இயந்திரத்தன்மையை பற்றி விளக்க ஆரம்பிச்சார். While researching, he was accustomed to spend night after night in a lofty tower, gazing at the heavenly bodies through a telescope. His mind was lifted far above the things of this world. Telescope வச்சு மணிக்கூர் கணக்காக ஸ்டார்ஸே பார்த்துக்கிட்டு இருப்பார், ஆராய்ச்சி பண்ணுவார். He may be said indeed to have spent the greater part of his life in worlds that lie thousands and millions of miles away. For where the thoughts and the heart are, there is our true existence. அதாவது உண்மையிலே சொல்ல போனா அவர் உலகத்தில் வாழ்ந்ததை விட அந்த ஸ்டார்ஸு கூடயும் அந்த மில்லியன்ஸ் ஆஃப் மைல்ஸ் அவைக்க தள்ளி தான் அவர் உலகத்திலேருந்து வாழ்ந்தார், அந்த ஸ்டார்ஸு கூட அந்த ஸ்கைக்கு கூட. ஏன்னா உண்மையிலே நம்ம என்ன சொல்லணும்னா நம்முடைய ஹார்ட் எங்கே இருக்கோ அங்கதான் நம்ம வாழ்றோம். Newton lived to be a very old man, renowned thinker, and was made a member of a parliament and received the honor of knighthood from the king. But he cared a little for earthly fame and honors and felt no pride in the vastness of his knowledge. All that he had learned only made him feel how little he knew in comparison to what remained to be known. அதாவது அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ல உறுப்பினரானாரு. பிறகு அவருக்கு வந்து விருது கொடுத்தாங்க, நைட்வுட், அதாவது வீரர் என்ற ஒரு வீர திருமகன் என்ற விருது கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் கொடுத்தாலும் அவர் அந்த புகழுக்கு பின்னாடியோ அந்த மரியாதைக்கு பின்னாடியோ அவர் போகல. அவருடைய எம்எல் அவருடைய அறிவை வளர்ப்பதில் தான் இருந்துச்சு. I seemed to myself like a child, he observed, playing on the seashore and picking up here and there a curious shell or a pretty pebble, while the boundless ocean of truth lies undiscovered before me. நான் சொன்னேன் இல்லையா, அதாவது நான் வந்து கடற்கரையில் இந்த கூழாங்கற்களை எல்லாம் பொறுக்கிற ஒரு பையனை போல தான் இருக்கிறேன். ஏதோ எனக்கு கொஞ்சம் அறிவு தான் தெரியும். ஆனால் இந்த ஓஷன்ல பார்த்தீங்கன்னா அந்த அதாவது ஓஷன் ஆஃப் ட்ரூத் லைஸ் அன்டிஸ்கவர்ட் பிஃபோர் மீ, நிறைய வந்து எனக்கு தெரியாதது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்றாரு. At last in 1727, when he was 85 years old, Sir Isaac Newton died, or rather, he ceased to live on earth. We may be permitted to believe that he is still searching out the infinite wisdom and goodness of the Creator as earnestly and with even more success than while his spirit animated a mortal body. He has left a fame behind him which will be as endurable as if his name were written in letters of light formed by the stars upon the midnight sky. ஸோ கடைசியில் 1727 85 வயதாகும் போது சர் ஐசக் நியூட்டன் இறக்குறாரு. I love to hear about mechanical contrivances such as the water clock and the little windmill, remarked George. ஸோ அவரை பற்றி ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க,
அதாவது இவர் ஒருவேளை சர் ஐசக் நியூட்டன் அப்பவே இந்த இன்ஜின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம், அவர் இன்னும் கொஞ்ச நாள் கூட இருந்திருந்தா அப்படிங்கிறது மாதிரி இந்த ஜார்ஜ்ங்கிறவர் சொல்றாரு. Very possibly he might replied, Mr. Temple, and no doubt a great many people would think it more useful to manufacture steam engines than to search out the system of the universe. Other great astronomers besides Newton have been endowed with mechanical genius. There was David Rittenhouse, an American. He made a perfect little watermill when he was only wheels, our greatest invention. But this sort of ingenuity is but a mere trifle in comparison with the other talents of such men. So இதில் நிறைய பேர் யாரெல்லாம் அவரை பற்றி சொன்னாங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. Now we have finished the lesson. Now we are going to see book back exercises. Shall we see? First we have to find out the antonyms for the words. First one, his grandmother was very kind to him. So we have to find out the opposite word for kind. Affectionate, loving, disrespectful, cruel. Then the second one, the boy seemed to have a taste for mathematics. Option A, delicious, sweet, distaste, against. Third one, Isaac possessed a wonderful faculty of acquiring knowledge. Possess opposite. Option A, owned, B, controlled, C, lacked, D, have. Fourth one, he was observed to be usually busy with his tools, common, rarely, and wantedly, usually. Now we are going to see the answer. His grandmother was very kind. Kind opposite, cruel. Taste opposite, distaste. Possessed opposite, lacked. Usually opposite, rarely. Now we are going to see the answer to the following questions. The first one, who was taking care of Newton after his father's death? What did Isaac manufacturing at his young age? How did the young boy find the strength of the wind? Why were his friends attracted by the windmill? How was Newton honored by the king? Shall we see the answers? Who was taking care of Newton after his father's death? After his father's death, his grandmother took care of Isaac Newton. From the question itself, you can write the answer. What did Isaac manufacture at his young age? At a young age, Isaac manufactured a set of tools, saws, various sizes. Using them, he made curious articles. How did the young boy find the strength of the wind? To find out the strength of the wind, Isaac jumped against the wind. By the length of his jump off, he calculated the force of length. By the length of his jump off, he calculated the force of the length. Okay. Why were his friends attracted by the windmill? The windmill was pretty and wonderful. Isaac's playmates had never seen such a thing before, so they were attracted by the windmill. How was Newton honored by the king? The king awarded Isaac Newton the honor of knighthood. I hope you understood this. Thank you, dear students.